நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். ரெகோபோத். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு இடம் உண்டாக்கும்படியாய், அடைக்கப்பட்ட எல்லா வாசலும் திறக்கப்படும்படியாய் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரெகோபோத்தை தரப்போகிறார். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். அந்த வருஷத்திலேயே 100 மடங்கு பலன் கர்த்தர் கொடுத்தார். இந்த நாளிலும் பஞ்ச காலத்தில் விதைக்கிற ஈசாக்கை ஆசிர்வதித்த கர்த்தர் இந்த வசனத்தை கேட்கிற உங்களோட வாழ்க்கையில் என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசிர்வதிப்பார். ஈசாக்கு வர வர ஐஸ்வர்யனாகி விருத்தி அடைந்து மகா பெரியவனானாம். கர்த்தர் இந்த நாளிலும் உங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளிலையும் உங்களையும் ஆசிர்வதித்து கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். நீங்கள் ரெகோபோத் என்று அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் எல்லா விசாலமானத்தின் வாசல்களை திறந்து கொடுப்பார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய நாமத்தை உறுதிப்படுத்தி நமக்கு விசாலமான வழியை திறப்பார். தேவைகளை சந்திப்பார். எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறீங்களோ ஜெபத்திற்கு பதில் தருவார். பஞ்ச காலத்தில் விதைக்கும் பொழுது ஈசாக்குக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்கின தேவன் உங்களோட வாழ்க்கையில் எந்த குறைவு இருக்கோ அந்த குறைவை கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் உங்களுக்கு நிறைவாக்கி தருவார். இந்த ஏசேக்கு சித்தனா துறவுகளை திறக்கும் பொழுது அங்கு வாக்குவாதங்களும் குழப்பங்களும் இருந்தது. ஆனால் ரெகோபோத் துறவுக்கு யாரும் வாக்குவாதம் பண்ணவில்லை. கர்த்தர் அந்த இடத்தை உண்டாக்கினார். இன்னைக்கோ உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தாமே எல்லா ஆசீர்வாதங்களையும் உண்டாக்கி உங்கள் கையில் கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் செபிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை நீங்கள் உறுதியாய் பிடிக்கும் பொழுது இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ரெகோபோத்தாய் ஆசீர்வாதத்தின் நாளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை உங்கள் விசுவாசத்தின்படி சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.